வட வங்காளத்தின் கோட்டையான சிலிகுரியில் இருந்து மம்தா பானர்ஜி தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். வரும் நாட்களில் பாஜக எப்படி எதிர்கொள்ளும்? நம்பர் டார்ஜிலிங்கிலிருந்து இரண்டாவது முறையாக M.P.ஆன பாஜகவின் ராஜு பிஸ்ட் இருக்கிறார். ராஜு அவர்களே, சொல்லுங்கள். திரிணாமுல் தனது பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டது. பாஜகவின் கேம்பெயின் எங்கும் காணப்படவில்லை. இந்த கருத்து சற்றே தவறானது என்று நான் நினைக்கிறேன். முதல் முறையாக மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி கள அளவில் வேலை செய்வதை நான் பார்க்கிறேன். இதற்கு முன் நடந்த தேர்தல்களில் தலைமையையும் சில முக்கிய தலைவர்கள் மற்றும் தொண்டர்களையும் நம்பியே போட்டியிட்டனர். ஆனால் முதல் முறையாக மத்திய தலைமையோ அல்லது நமது மாநில தலைமையோ முழு தலைமையுமே பூத் மட்டத்தில் இருப்பதையும், மேற்கு வங்கத்தில் உள்ள சுமார் 80,000 பூத்களில் இன்று ஏறக்குறைய அனைத்து பூத்களிலும் நமது தொண்டர்கள் நிற்பதையும் நான் உணர்ந்தேன். பாரதிய ஜனதா கட்சி மிகவும் விஞ்ஞானபூர்வமான முறையில் தேர்தலில் போட்டியிடுகிறது. அதன் முடிவும் தெரியும். இரண்டாவதாக, நீங்கள் மம்தா தீதி பற்றி கேட்ட கேள்வியை பொறுத்தவரை, குறிப்பாக வட வங்காளத்தில் மம்தா தீதி எப்பொழுதும் தேர்தல் நேரத்தில் ஒரு சுற்றுலா பயணியைப் போல வருகிறார். கடந்த 15 ஆண்டுகளாக வட வங்காள மக்கள் எப்போதுமே TMCயை நிராகரித்து வருவதை நான் தொடர்ந்து பார்த்து வருகிறேன். அதற்கு ஒரு பெரிய காரணம், வட வங்காளம் எப்போதுமே பாகுபாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டது. நீங்கள் சமீபத்திய புள்ளி விவரங்களையும் பட்ஜெட்வையும் எடுத்து பாருங்கள். மேற்கு வங்காளத்தின் பட்ஜெட் சுமார் 4 லட்சம் கோடி. அந்த 4 லட்சம் கோடியில் நீங்கள் மதரசா வாரியத்திற்கு 5,713 கோடி ரூபாய் கொடுக்கிறீர்கள். வடக்கு வங்காள வளர்ச்சிக்காக 3 கோடி மக்கள் தொகை உள்ள இடத்தில் வெறும் 900 கோடி ரூபாய் நீங்கள் செலவு செய்கிறீர்கள். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, உங்க தேர்தல் பிரச்சாரம் இதுவரை கேண்டிடேட் கூட இறுதி செய்யப்படவில்லை. அப்படி இல்லை. எங்களுடைய 39 பேரை தவிர மீதமுள்ள கேண்டிடேட்டு ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் முதல் முறையாக வேட்புமனு தாக்கலுக்கு 15 நாட்களுக்கு முன்பே தேர்தலின் கேண்டிடேட் பெயர்கள் முடிவு செய்யப்பட்டு அவர்கள் பிரச்சாரத்தில் இருக்கிறார்கள். இப்போது நான் எனது கேண்டிடேட்டுக்காக நானே பிரச்சாரம் செய்துவிட்டு வருகிறேன். மேலும் இப்போது மீதமுள்ள 40 பேர் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள். மேலும் பிரதமர் அவர்கள் ஒரு பெரிய பேரணியில் உரையாற்றியிருக்கிறார். உள்துறை அமைச்சர் அவர்கள் பல தொண்டர்களுக்கு மத்தியில் உரையாற்றியுள்ளார். எனவே நாங்கள் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிறோம். மேலும் இந்த முறை நீங்கள் பார்ப்பீர்கள், 15 ஆண்டுகளுக்கு பிறகு மேற்கு வங்கத்திற்கு TMC இடமிருந்தும் மம்தா தீதியின் தவறான ஆட்சியிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். SIR என்கிற பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. 60 லட்சம் வாக்காளர்களின் நிலை இன்னும் இறுதி செய்யப்படாமல் இருப்பது பாஜகவுக்கு சாதகமா அல்லது பாதகமா? பாருங்கள், இதை நான் சாதகம் அல்லது பாதகம் என்ற கண்ணோட்டத்தில் பார்ப்பதில்லை. ஆனால் இன்று SIRக்குள் மேற்கு வங்க மக்களுக்கு என்ன அநீதி நடந்ததோ அல்லது அவர்கள் என்ன துன்பங்களை அனுபவித்தார்களோ அதற்கு முக்கிய காரணம் TMC மற்றும் மம்தா பானர்ஜி தான். பாருங்கள், இன்று SIR நாட்டின் சுமார் 12 மாநிலங்களில் நடந்தது. எல்லா இடங்களிலும் சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்கும் நீதிமன்ற வழக்குகள் இல்லை. மேற்கு வங்கத்தில் மட்டும் ஏன் பிரச்சனை? ஏனென்றால் மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் SIR இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. ஏனென்றால் மேற்கு வங்கத்தில் SIR இருந்தால் ரோஹிங்கியாக்களும் மற்றும் ஊடுருவல்காரர்களும் மம்தா பானர்ஜியின் ஓட் வங்கியாக இருப்பவர்கள் இங்கிருந்து வெளியேற வேண்டியிருக்கும். இரண்டாவதாக, SIR விஷயத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த பாதிப்பையும் நான் காணவில்லை. அதற்கு காரணம், SIR என்பது பாரதிய ஜனதா கட்சியின் நிகழ்ச்சி நிரல் அல்ல, இந்திய அரசாங்கத்தினுடையதும் அல்ல. SIR யார் நடத்துகிறார்கள்? தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. மற்றும் தேர்தல் ஆணையம் நாட்டில் 1952 முதல் தொடர்ந்து SIRஐ நடத்தி வருகிறது. மேலும் இந்த SIRன் முழு செயல்முறையையும் யார் செயல்படுத்துகிறார்கள் என்றால், அது மம்தா தீதியின் DM, அவரது SD, அவரது BDO மற்றும் அவரது ஊழியர்கள்தான். மேலும் என்ன தவறுகள், பிழைகள், தாமதங்கள் அல்லது மக்களுக்கு ஏற்படும் சிரமங்கள் நடந்தாலும் அது மம்தா தீதியின் உத்தரவின் பேரில்தான் நடக்கிறது. வடவங்கத்தின் 7 மாவட்டங்களில் 54 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அதில் நீங்கள் கடந்த முறை 30 தொகுதிகளில் வெற்றி பெற்றீர்கள். 77 30 இடங்கள் உங்கள் வட வங்கத்தின் 7 மாவட்டங்களிலிருந்து வந்தன. இந்த முறை அந்த எண்ணிக்கையை உங்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியுமா?
ஏனென்றால் டிஎம்சியின் முழு கவனமும் வடவங்கத்தில் உள்ளது என்பது ஒரு பெரிய சவாலாகவும். பாருங்கள், வடவங்கத்தில் உள்ள 54 இடங்களில் 45க்கும் மேற்பட்ட இடங்களை பாரதிய ஜனதா கட்சி பெறுகிறது. நான் ஒரு பெரிய காரணத்தை சொல்கிறேன். பாருங்கள், மேற்கு வங்க மக்கள் டிஎம்சியிடமிருந்து விடுதலை விரும்புகிறார்கள். ஊழலிலிருந்து, கட்மணியிலிருந்து, கமிஷன் ராஜ்யத்திலிருந்து, குண்டர் ராஜ்யத்திலிருந்து, போலீஸ் ராஜ்யத்திலிருந்து மற்றும் இன்று மேற்கு வங்கத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சூழ்நிலையிலிருந்து விடுதலை விரும்புகிறார்கள். மேற்கு வங்க மக்கள் விழித்து கொண்டு விட்டார்கள். இன்று நமது சகோதரிகள், மகள்கள், தாய்மார்கள் பாதுகாப்பாக இல்லை. இளைஞர்கள் இடம்பெயர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். மேலும் பாருங்கள், படித்த சுயமரியாதையுள்ள இளைஞர்களுக்கு மம்தா பானர்ஜி 1500 ரூபாய் கொடுத்து அதை இளைஞர் உதவித்தொகை என்ற பெயரில், அதாவது வேலையின்மை உதவித்தொகையாக நமது சுயமரியாதையுள்ள இளைஞர்களுக்கு 1500 ரூபாய் கொடுக்கிறார். மறுபுறம் பாருங்கள், இன்று மேற்கு வங்கத்தில் 10 லட்சம் இளைஞர்களுக்கான அரசு பணியிடங்கள் காலியாக உள்ளன. அவர் அதற்கான ஆட்சேர்ப்பை நடத்தவில்லை. அதனால் இளைஞர்கள் இடம்பெயர்கிறார்கள். இன்று கிராமங்களில் ரோஹிங்கியாக்களும் ஊடுருவல்காரர்களும் குடியேறுகிறார்கள். மேலும் சுயமரியாதையுள்ள இளைஞர்கள் நீதியை விரும்புகிறார்கள். இந்த டிஎம்சியின் தவறான ஆட்சியிலிருந்து விடுதலை விரும்புகிறார்கள். எனது ஒரு கடைசி கேள்வி என்னவென்றால், எங்கு தேர்தல் நடந்தாலும் ஆளும் அரசு, அது அசாம் ஆகட்டும், அதற்கு முன் பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா என எங்கு ஆளும் அரசு பெண்களின் கணக்கில் பணம் கொடுத்திருக்கிறதோ அந்த அரசுகள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்துள்ளன என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். பாருங்கள், இன்று மம்தா பானர்ஜி 1000 ரூபாய் கொடுத்து வந்தார். இப்பொழுது கொஞ்சமாக உயர்த்தியுள்ளார். பெண்களின் மரியாதைக்காக நாங்கள் அவர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் கொடுப்போம் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் உறுதிமொழி. இது பாரதிய ஜனதா கட்சியின் உறுதிமொழி. மேலும் பாரதிய ஜனதா கட்சி சொன்னதை செய்து காட்டியுள்ளது. மேலும் இன்று மம்தா தீதி மிகவும் தந்திரமாக, மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பெண்களுக்கு அவர் இளைஞர் வேலையின்மை உதவித்தொகை கொடுத்து வந்தார். 85 லட்சம் இளைஞர்கள் படிவங்களை நிரப்பினர். இன்று 20 லட்சம் இளைஞர்களுக்கு கூட பணம் கிடைக்கவில்லை. மேலும் 85 லட்சம் இளைஞர்கள் என்றால் இதன் பொருள் என்னவென்றால், மம்தா தீதி 4% என்று சொல்லிக் கொண்டிருந்த வேலையின்மை விகிதம் 14% வெளிவந்துள்ளது. அதனால் இவர் மிகவும் தந்திரமாக இதை செய்கிறார். ஆனால் கடந்த 15 ஆண்டுகளில் மம்தா தீதியின் ஆட்சியில் நடந்த முறைகேடான ஆட்சியே இன்று மேற்கு வங்கத்தின் நிலைமை. இப்போது பாருங்கள், மேற்கு வங்க மக்கள் என்ன விரும்புகிறார்கள். மேற்கு வங்க மக்கள் எனது மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏனெனில் இது சர்வதேச எல்லையை ஒட்டிய மாநிலம். என் எல்லைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மேற்கு வங்க இளைஞர்கள் நிர்பந்திக்கப்படாமல் வலிமையானவர்களாக மாற வேண்டும். பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எங்களுக்கு நல்ல மருத்துவமனைகள் கிடைக்க வேண்டும். நல்ல மருத்துவர் வசதியும் கிடைக்க வேண்டும். நன்றாக படிக்க பள்ளிகள் கிடைக்க வேண்டும். மேற்கு வங்கத்தின் சுயமரியாதையுள்ள மக்கள் அறிவார்கள். மேற்கு வங்கம் பாதுகாப்பாக இருந்தால்தான் நாடு காப்பாற்றப்படும். இன்று மம்தா தீதியின் தலைமையில் மேற்கு வங்கத்தில் நடக்கும் சம்பவங்கள் பங்களாதேஷில் நடக்கும் அதே சம்பவங்கள்தான். நேற்று சிலிகுரியில் ஒரு 16 வயது சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது. அவள் தற்கொலை செய்து கொண்டாள். இதன் பின்னணியில் மேற்கு வங்கத்திற்கு வந்து குற்றம் செய்யும் இது போன்ற குற்றவாளிகள் தான் இருக்கிறார்கள். ஆனால் சட்டம் ஒழுங்கு இப்போது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. அதாவது டிஎம்எஸ்பி ஆகியோர் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்படுகிறார்கள். ஊடுருவல் விவகாரத்தை பற்றி நீங்கள் கூறினீர்கள். ஊடுருவல் நடக்கும் எல்லை, அங்குள்ள பிஎஸ்ஏஎஃப், அது எல்லாம் மத்திய அரசின் படை. அப்படின்னா அதுக்கு மம்தா தீதி எப்படி பொறுப்பாவார்? இது மீடியாவினுடையது அல்ல. இது மம்தா பானர்ஜியின் அவருடைய அறிக்கை மற்றும் அவருடைய கேள்வி என்று நான் கூறுவேன். மாம்டன், நீங்க ஒரு விஷயத்தை பாருங்கள். அதாவது இவ்வளவு நீண்ட எல்லைகளை மேற்கு வங்கம் பங்களாதேஷுடன் பகிர்ந்து கொள்கிறது. மேலும் ஏறக்குறைய எல்லா இடங்களிலும் எல்லைவேலி அமைக்கும் பணி முடிந்துவிட்டது. 500 கிலோமீட்டர் தூரத்திற்கு இன்னும் இடம் இருக்கிறது. அதற்கான நிலத்தை வழங்குவதற்காக உள்துறை அமைச்சரே 2 முறை கொல்கத்தா வந்து அரசாங்கத்துடன் பேசுகிறார். மேலும் உள்துறை செயலாளர் முதல் அனைத்து உயர் அதிகாரிகள் வரை இதற்காக வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஆனால்
இன்று வரை மம்தா பானர்ஜி அங்கே வேலி அமைப்பதற்காகவும் எல்லையை மூடுவதற்காகவும் நிலம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவரோட ஓட் பேங்க் என்பது இறக்குமதி செய்யப்பட்ட ஓட் பேங்க் என்று அவருக்கு தெரியும். அதனால்தான் இறக்குமதி செய்யப்பட்ட ஓட் பேங்க் தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்காக அந்த எல்லைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இரண்டாவதாக, ஒரு முறைக்கு PSLF-இடம் தவறு நடந்துவிட்டது, இராணுவத்திடம் தவறு நடந்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோம். ஆக கடைசியாக ஊடுருவி அவன் கிராமத்திற்குள் வருகிறான், நகரத்திற்குள் வருகிறான், எங்கோ மேற்கு வங்காளத்திற்குள் வருகிறான். அங்கங்கே அமைக்கப்பட்டிருக்கும் காவல் நிலையங்கள், காவல்துறையினர், நிர்வாகம் இருக்கிறது. அப்படியானால் இவர்களுடைய வேலை என்ன? சொன்னவட் மூணாவது விஷயம், அவங்களுடைய ஆதார் கார்டை யார் செய்து கொடுக்குறாங்க, அவர்களுடைய வாக்காளர் அட்டையை யார் செய்து கொடுக்கிறார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. மேலும் இந்த எல்லா விஷயங்களையும் வைத்து மம்தா தீதி மிக மிக தந்திரமாக தனது தோல்விகளை திணிக்கும் வேலையை செய்கிறார். ஆனால் இன்னொரு கேள்வி மம்தா தீதிக்கு, உங்களுடைய முதலமைச்சர் பதவிக்கான முகம் யார்? பாருங்கள், நான் இவ்வளவுதான் சொல்வேன். இன்று மேற்கு வங்காளத்தில் சனாதனிகளையும் இந்துக்களையும் நேசிக்கும் முதலமைச்சர் நிச்சயமாக இல்லை. பாரதிய ஜனதா பார்ட்டிவின் முதலமைச்சர் யாராக இருந்தாலும் அவர் இந்துவாக இருப்பார், அவர் சனாதனியாக இருப்பார், அவர் மேற்கு வங்காளத்தை நேசிப்பார், அவர் ஒரு தேசியவாதியாக இருப்பார்.